ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோட டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்டானதுங்க. ஒரு ஜாதகம் நமக்கு வருது, அந்த ஜாதகம் உண்மையிலேயே சரிதானா இல்லையா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கொடுக்குற ஜாதகத்துக்கு நம்ம அப்படியே ப்ரிடிக்ஷன்ஸ் சொல்லக்கூடாது. கொடுத்த ஜாதகம் உண்மையிலேயே சரியான ஜாதகமா? இப்போல்லாம் நிறைய எரர் வருது. அதுவும் நான் எப்பவுமே சொல்ல பார்த்தீங்களா, ராசி சந்தியில் ஒரு ஜாதகம் விழுந்துருச்சுன்னா, அதாவது லக்னம் ராசி சந்தியில் விழுந்துருச்சுன்னா அப்போ டைமிங் எரர் இருப்பதற்கு சாத்தியம் அதிகமாக இருக்குது, ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ இது உண்மையான ஜாதகம் தானா, கரெக்டான ஜாதகமா அப்படின்னா எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. ஓகேங்களா? கொடுத்த ஜாதகத்துக்கு அப்படியே ப்ரெடிக்ஷன் சொல்லக்கூடாது. ரவுண்டாக நம்ம டைமிங் கொடுத்துருக்குறாங்க 5 மணி, இரவு விடியற் காலையில் 5 மணி, மதியம் 12 மணினா சத்தியமாக அந்த ஜாதகம் கிடையாதுன்னு அர்த்தம். சத்தியமாக இருக்கிறதுக்கு 100% வாய்ப்பு கிடையாது. கன்ஃபார்ம் ரொம்ப ரொம்ப எரர் கம்மி தான், சரி அதிக பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகேவா? அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ இது மாதிரியான ஜாதகங்களை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எப்படி நம்ம சரியான ஜாதகத்துக்கு கொண்டுட்டு வர்றது, உண்மையான ஜாதகம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு ஒரு உதாரண ஜாதகம் தான் இது. அது ஒரு நபர் நமக்கு அனுப்பியிருந்தார், ஒரு கேள்வி அனுப்பியிருந்தார் வாட்ஸ்அப்பில். அதற்கு நம்ம ஆன்சரும் பண்ணியிருந்தோம். அதுதான் இப்போ நம்ம வீடியோவே போடுறோம். ஓகேவா? அது என்ன கேள்வி அண்ட் தென் அது எப்படி நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா, நேர் ஒருத்தர் அனுப்பியிருக்காரு. உங்களுக்கு 2 கேள்வி கேட்குறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கன்னு சொன்னார். அவருக்கு கொடுத்தது இந்த ஜாதகம் லக்ன சந்தியில் உட்காந்துருக்குது, விருச்சிக லக்னமா அல்லது தனுசு லக்னமான்னு தெரியல அப்படின்னாரு. ஓகேவா? அந்த ஜாதகம் இதுதான். ஓகே, ஸோ ஜாதகம் பாருங்கள். 13 ஜூலை 1957 4:35 PM சென்னை. இந்த ஜாதகர் பிறந்தது விருச்சிக லக்னம், மகர ராசி, திருவோண நட்சத்திரம். இது விருச்சிக லக்னமா அல்லது தனுசு லக்னமானு தெரியல. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஜாதகருக்கு நடந்த சம்பவங்கள், நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் உண்மை, அது நம்ம ஃபேக்காக சொல்ல முடியாது. அப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவத்திற்கு சரியான ஜாதகமாக 2 கம்பேர் பண்ணும்பொழுது மேட்ச் ஆகணும். ஜாதகத்திற்குள்ள இருக்கக்கூடிய கிரக நிலைகளும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நடந்த சம்பவங்களும் மேட்ச் ஆகுதுன்னா அப்போ அதுதான் சரியான ஜாதகம். அப்படி தான் நம்ம ஒரு ஜாதகத்தை மேட்ச் பண்ணணுமே தவிர, கொடுத்த ஜாதகத்திற்கு நடந்த பலனுக்கு அப்படியே மேட்ச் பண்ணிட்டு போகிறது கிடையாது. இப்போ ஜாதகம் விருச்சிக லக்னம், நீங்கள் இப்போ டிகிரி தெரியலன்னா உனக்கு டிகிரியோட ஜாதக சாட் வரும் பாருங்கள், அதில் உங்களுக்கு புரியும். அப்போ இது ஜாதகத்தை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். இவர் சொன்ன பதில், அதாவது இந்த ஜாதகருக்கு நடந்த சம்பவங்கள்லாம் சொல்லியிருக்காரு பாருங்கள். இங்கே பாருங்கள், 4 நிமிடம் கழித்து லக்னம் தனுசு லக்னமாக மாறிவிடுகிறது. அப்போ 4 நிமிஷம் எரர் இருக்குதுன்னு அர்த்தம். இது உண்மையானு இவருக்கு தெரியல. அப்போ என்ன சொல்கிறார், இவருக்கு வாழ்வில் நடந்த சம்பவங்கள், இவருக்கு பூர்வீக சொத்து, தாத்தா வழி சொத்து உண்டு, அதை விற்க இவரால் முடியவில்லை. 40 வருடமாக முயற்சி செய்தும் முடியவில்லை. நல்லா பார்த்துங்க, 40 வருடமாக முயற்சி செய்தும் முடியவில்லை, இன்னும் அந்த சொத்து விற்க முடியலை. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது ஒன்று. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவருக்கு இன்னொரு பாயிண்ட்டு, ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி சந்திரனை சனி பார்த்தாலும் 5ஆம் அதிபதி குருவும் 11இல் நின்று பார்க்கிறார். ஏன் 40 வருடமாக பூர்வீக சொத்தை இவரால் விற்க முடியவில்லை? சந்திரனை குரு பார்த்தும் ஏன் விற்கலை? இப்போ குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறாங்களே, இப்போ இந்த ஜாதகத்தில் குரு பார்க்குது, ஏன் இப்போ விற்கலை? இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அங்கே பாருங்கள், இந்த ஜாதகத்தில் இந்த கட்டத்தில் சந்திரனை சனியும் பார்க்குது, குருவும் பார்க்குது. அப்போ பூர்வீக சொத்து, பூர்வீகம் 9ஆம் இடம் 5ஆம் இடம் தானே. 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குது, சந்திரனுக்கும் குரு பார்வை இருக்குது 9ஆம் இடத்துக்கும், அப்பா தாத்தா வழியில். அப்புறம் ஏன் நல்லா விற்க முடியல? அப்போ ஜாதகம் சரிதானா அப்படிங்கிற கேள்வி. ஓகேவா? அப்போ இந்த குரு பார்த்தும் இவருக்கு ஏன் விற்க முடியல? இன்னொரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இவருக்கு 42 வயது மகள், 40 வயது மகன், இருவருக்கும் திருமணமாகவில்லை. மகளுக்கு சமீபத்தில் தான் திருமணம் நடந்தது. இவர் தனுசு லக்னமாக குரு இருந்தால் சூரியன் 9ஆம் அதிபதி 7இல் நின்று லக்னத்தை பார்ப்பது, அப்போது பூர்வீக சொத்தை விற்று இருக்க முடியுமா சார் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காங்க. சார் சிம்பிள். ஜாதகத்தில் சொத்து, பூர்வீக சொத்து 40 வருடமாக விற்க முடியல. இவங்களுடைய குழந்தைகள், அதாவது மகன் மகள் 2 பேருக்கும் 40 வயது கடைஞ்சிச்சு. இப்போ தான் அவங்க பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணியிருக்காரு 40 வயசுக்கு அப்புறம். இன்னொரு பையன் வேறு இருக்காப்புல. அப்போ இதுக்கான காரணம் என்ன, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஜாதகத்துக்கு விருச்சிக லக்னமா தனுசு லக்னத்துக்கு சரியாக வருமா, இதுதான் இன்றைக்கி நம்ம விளக்கம் போகிறோம். ஜாதகம் இதுதான் பாருங்கள்.
13/7/1957 4:35 PM சென்னை. இதுதான் ஜாதகம் சார். 4:35 PM. லக்னம் எங்கே விழுந்திருக்கு பாருங்கள். லக்ன புள்ளி, லக்னம்னு போட்டிருக்குல்ல, விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு லக்ன புள்ளி 29.14 கலை, ஆல்மோஸ்ட் பார்டரில் நிற்கிது. இப்போ இந்த ஜாதகத்துக்கு பூர்வீக சொத்து அப்படின்னு ஒன்று இருக்குது. அது லாபமாக இருக்கணும். லாபம்னா அவருக்கு காசு வரணும். பூர்வீக சொத்து ஒன்று இருக்குது, அது லாபமாக மாற மாட்டேங்குது. 40 வருடங்களாக அதை விற்க முயற்சி பண்ணுறார், காசாக மாற்ற முயற்சி பண்ணுறார். இவருக்கு வேறு ஒரு உருவமாக அதை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறார், முடியலை. அப்போ இது விருச்சிக லக்னத்துக்கான வாய்ப்பு இல்லை. அடுத்தது 5ஆம் பாவகம் குழந்தை. குழந்தைக்கான காரகிரகம் குரு. அந்த இடத்து பார்க்கும் பொழுது என்ன ஆகும்? குழந்தை நல்ல சிறு சிறப்புமாக இருக்கணும், ஒரு நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கணும். வாழ்க்கையில் முக்கியமான பாயிண்ட்டு திருமணம். அது இல்லாத பட்சத்தில் மகிழ்ச்சி எங்கே இருக்கும்? அப்போ நல்ல மகிழ்ச்சியான குழந்தை அப்படிங்கிற அமைப்பு ஜாதகப்படி இருக்குது. ஆனால் நடந்த சம்பவம் மகிழ்ச்சியான தருணங்கள் இல்லை. அப்போ குழந்தைகள், இவருடைய குழந்தைகள் 2 குழந்தைகளும் மகிழ்ச்சி இல்லை அப்படிங்கிறது தான் நடந்திருக்கு சம்பவம். ஆனால் ஜாதகப்படி அப்படி இல்லை. அப்போ அந்த 2 பாயிண்ட்டு இந்த ஜாதகத்துக்கு முரணாக நிற்கிது. ஓகேவா? எது? விருச்சிக லக்னத்திற்கு. சரி, இப்போ இந்த சொத்து பத்து அப்படின்னு வச்சா கூட லக்னத்தில் சனி உட்காந்து நிற்கும்போது, 4ஆம் பாவகாதிபதி லக்னத்தில் சனி நிற்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது? சுயமாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்புலாம் நிற்கிது. அப்பாவளி சொத்து அப்படிங்கிற அமைப்பு பிரச்சனை, தாத்தாவளி சொத்து அப்படிங்கிற அமைப்பு பிரச்சனை. சரியா? அண்டர்லைன் த வேர்ட் பூர்வீக சொத்து. ஓகேவா? அப்போ பூர்வீகம், தாத்தா முப்பாட்டன், பூர்வீகம்ங்கிறது 5ஆம் இடம். அதன் வழி பிரச்சனை ஒருத்தருக்கு இருக்குன்னா அந்த பூர்வீக ஸ்தானாதிபதி அடி வாங்கி நிற்கணும். இவ்வளோதான் விஷயம். இது எந்த லக்னத்துக்கு வரும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், 4 நிமிடம் எரர், 4:39. ஓகே, 4 நிமிடம் பண்ணிட்டா இந்த ஜாதகம் எங்கே நிற்கிது? தனுசு லக்னமாக வந்துருச்சு. இப்போ விருச்சிக லக்னத்துலேருந்து தனுசு லக்னமாக வந்துருச்சு. இப்போ அப்படியே அவர் சொன்ன பலன் இருக்கும் பாருங்கள். 5ஆம் இடத்தில் கேது, 5ஆம் இட அதிபதி செவ்வாய் நீச்சம். சார், அதுதான் சூரிய சந்திரன் முழு பௌர்ணமி, கிட்டத்தட்ட பௌர்ணமியோட ஒளி இருக்குதே, சந்திரன் பார்வையில் கண்டிப்பாக நல்லா இருக்கணுமே, சந்திரன் பார்த்த செவ்வாய் புதன் சுக்கிரன்லாம் நல்லா கொடுத்துருக்கணுமே. அப்போ செவ்வாய் பூர்வீகம் நல்லா இருந்திருக்கணும், பூர்வீக சொத்து கிடச்சிருக்கணும். அப்படின்னா இங்கே சந்திரன் அடி வாங்கி நிற்கிறார். அதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட்டு. தனுசு லக்னத்துக்கு 5ஆம் இடம் அடி வாங்கிடுச்சு. அப்போ குழந்தைகள், இது ஒரு குறையான குழந்தை. இந்த குழந்தைக்கு இப்போ இந்த குறை என்ன? 40 வயசு தாண்டி கல்யாணம் ஆகலைங்கிறது தான் குறை. அவன் மனமகிழ்ச்சி இல்லை, மனமகிழ்ச்சி இல்லாத குழந்தை அப்படிங்கிற அமைப்புக்கு போகுது. ஒன்று. இன்னொன்று பூர்வீக ஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல கேது ராகு. அப்போ என்ன? அது பூர்வீகத்தில் ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னு தெரியுது. அந்த வீட்டின் அதிபதியார் செவ்வாய், நிலம். அப்போ நில பிரச்சனை இருக்குது. அது எங்கே உட்காந்துருக்கார்? 8ஆம் இடத்துல உட்காந்து நிற்கிறார். 8ஆம் பாவகாதிபதி பார்வை. 8ஆம் பாவகாதிபதி பார்த்தாலும் அது உங்களுக்கு என்ன ஆகணும்? சந்திரன் பலமாக நின்று பார்த்தா கூட உங்களுக்கு இந்த ஜாதகத்துக்கு அவர் நண்பராகிடுவார். ஓரளவுக்கு விற்றாது கொடுத்துருக்கணும். ஓகேவா? ஆனால் அதுவும் இல்லாத பட்சத்தில் காரணம் என்ன அப்படின்னா, ஜாதகத்தில் சந்திரன் பாருங்கள் 14 டிகிரி, சனி எத்தனை? 15 டிகிரி. இங்கே சனி பார்த்த சந்திரன், சனி 3ஆம் பார்வையாக சந்திரனை பார்ப்பது சந்திரனுடைய செயல்கள் முழுவதுமாக இறங்குது, முழுவதுமாக செயல் இழக்குதுன்னு அர்த்தம். அப்போ சந்திரன் செயல் இழக்க பலம் இழக்க சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களும் பலம் இழந்துக்கிட்டே போகும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் புதன் சுக்கிரன் 3ம் செயல் இழக்குது, பலம் இழக்குதுன்னு அர்த்தம். ஆல்ரெடி செவ்வாய் பலம் இழந்து நிற்கிது. இங்கே சந்திரனும் பலம் இழக்க செவ்வாயும் பலம் இன்னும் வீக்காக போகுது. அப்போ செவ்வாய்ங்கிற வேறு பூர்வீகம், செவ்வாய்ங்கிற வேறு குழந்தை. இப்போ அவங்களால இவருக்கு மனமகிழ்ச்சி இல்லை. புரிஞ்சுட்டு ஒரு குறைங்கிறது இருக்குது அப்படிங்கிற அமைப்பு இந்த பூர்வீகத்தின் மூலமாக அப்படியே நிற்கிது. ஓகேவா? சரி, இன்னொரு பாயிண்ட். இங்கே தான் குரு பார்க்குதுன்னா ஒரு கேள்வி கேட்டிருந்தார்ல, குரு தான் 5ஆம் பார்வையை பார்க்குதே சார் அப்படின்னா, இப்போ குரு பார்வைக்கு பலம் அதிகமாக, சனி பார்வைக்கு பலம் அதிகமாக அப்படின்னு பார்க்கணுன்னா, இப்போ நவாம்சத்தை எடுங்க. அப்படியே நவாம்சம் எடுத்துட்டிங்கன்னா சனி எங்கே நிற்கிது? அதே இடத்துல நிற்கிது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வர்க்கோத்தமம் ஆகுதுன்னு அர்த்தம். சனி. குரு எங்கே நிற்கிது? குரு நீச்சமாக போயிட்டார் மகர ராசியில். அப்போ குரு பலமா சனி பலமா? சனி தான் பலம். அப்போ சனியினுடைய பார்வைக்கு தான் செறிவு அதிகம், குருவை விட சனி பார்வைக்கு தான் பலம் அதிகம்.
அப்போ சனி பார்த்த கிரகங்கள் செயல் இழக்கும், தடையாகும், தாமதமாகும். அப்போ இங்கே சனி வக்ரமானாலும் வர்க்கோத்தமமாகி பார்க்கும்போது சந்திரனுடைய செயல்கள் இழக்குது, சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பலம் இழக்குதுன்னு அர்த்தம். இங்கே குரு பார்வைக்கு பார்வை இருக்கான இருக்குது, அந்த பார்வை பலமாக வேலை செய்ய விடாது. சனியினுடைய பார்வை அதை விட பலமாக நிற்குது. இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, சந்திரனோட மிக நெருக்கத்தில் நெத்தியில் அடித்த மாதிரி சனியினுடைய பார்வை தான் இருக்குது, குரு பார்வை இல்லை. குரு 2 டிகிரி தான் நிற்கிது. ஸோ 10 டிகிரி 12 டிகிரி விலகல் இருக்குது. அந்த ஒரு பாயிண்ட்டும் சந்திரனை பெருசாக வேலை செய்ய விடாது. ஓகேவா? இந்த 2 பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். அப்போ இந்த ஜாதகம் எந்த லக்னமாக இருக்கலாம்? இப்போ ஆன்சர் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, தனுசு லக்னம் தான். அப்போ தனுசு லக்னத்துக்கு தான் 5ஆம் இடம் குறையாக நிற்கிது, பூர்வீகம் குறைவாக நிற்கிது, லேண்டு பிரச்சனை இருக்குது, அதை விற்க முடியாமல் காரணமாக நிற்கிது. சரி, இத்தனை வருடமாக விற்க முடியல அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? நடக்கக்கூடிய திசைகள் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், ராகு திசை, ராகு திசையிலேருந்து எடுத்துக்கோமே. ராகு திசையிலேருந்து இவருக்கு பார்த்தீங்கன்னா ராகு சுக்கிரன், சுக்கிரனோட வீட்டில் உட்காந்து நிற்கிறார். சுக்கிரன் எங்கே உட்காந்து நிற்கிறார்? சேம் அதே சந்திரனோட வீட்டில். அப்போ ராகு திசை பெருசாக இல்லை. அடுத்தது குரு திசை, குரு எந்த வீட்டில் உட்காந்து நிற்கிறார்? அவர் புதன் வீட்டில். புதன் எங்கே உட்காந்துருக்கு? அதுவும் அதே வீட்டில். சரிங்களா? இப்போ சனி தசை போயிட்டுருக்குது. இப்போ இந்த சனி தசையில் தான் விற்கணும். இப்போ சனி தசை ஆல்ரெடி சனி தசையும் முடிஞ்சிருச்சு. சனி தசையும் ஆமாம், சனி செவ்வாய் வீட்டில் உட்காந்து நிற்குதுல. எஸ், ஆமாம், சனியும் செவ்வாய் வீட்டில் உட்காந்து நிற்கிது, செவ்வாயும் பலம் இழக்குது. ரைட். அப்போ அடுத்தது புதன் தசை. இந்த புதன் தசையிலையும் எப்போ விற்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். புதன் தசையில் புதன் தசை புதன் புத்தி இல்லை, புதன் தசை புதன் புத்தி கிடையாது. அடுத்து வரக்கூடிய கேது புத்தியில் கன்ஃபார்மாக விற்பாங்க. 2026 ஜூலைக்கு அப்புறம் இவருக்கு அந்த நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் சால்வ் ஆகும், லேண்டு விற்கப்படும். கேது புத்தியில் தான் விற்கப்படும். ஏன் அப்படின்னா 2026 புதன் தசை, புதன் அதே 8ஆம் இடத்துல தான் உட்காந்து நிற்குது. அந்த வீட்டில் புதன் 8ஆம் இடத்துல அமர்ந்து அவர் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பலமாக நிற்கிறார். குரு தன்னோட வீட்டை 4ஆம் வீட்டை 4ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ சொத்து உங்களுக்கு கிடச்சாகணுங்கிற ஒரு பாயிண்ட்டு. அண்ட் தென் இன்னொன்று 2026 கோச்சாரத்தில் அங்கே தான் என்ன வருவார்? குரு வருவார். எங்கே? கடகராசியில். அப்போ கடகராசிக்கு குரு வரும் பொழுது எந்தெந்த பாவகத்தை சுபத்துவப்படுத்துகிற? கடகராசி சுபத்துவமாகுது, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சுபத்துவமாகுது. சனி இந்த ஜாதகத்தில் மேஜர் ரோல் பண்ணுது. சனியையும் சுபத்துவப்படுத்திடும், சந்திரனையும் சுபத்துவப்படுத்திடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த காலகட்டம் 2026 புதன் தசை கேது புத்தி. இந்த ஜாதகத்துக்கு கேது 5ஆம் இடம், பூர்வீகம், செவ்வாய் பூர்வீக சொத்து. பூர்வீக சொத்தில் உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு உண்டு. அப்போ 2026 புதன் தசை கேது புத்தியில் அந்த சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு ஜாதகத்தில் நடந்த சம்பவங்கள் உண்மை, அந்த சம்பவத்தோடு அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், கிரக நிலைகள், லக்னம் பொருந்தி வருதா? பொருந்தலைன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு எரர் இருக்குது. அது மேக்ஸிமம் டைமிங் எரராக இருக்கும். இப்போ அவர் அதனுடைய கேள்வியை தான், லக்னம் இது மாறுதா, 4 நிமிஷம் மாற்றி போட்டிருக்கிறோம், அப்போ தான் கரெக்டாக அந்த சம்பவங்கள் கரெக்டாக வருது. ஸோ அப்போ இது ஜாதகம் விருச்சிக லக்னம் கிடையாது, தனுசு லக்னம் அப்படின்னு நம்ம டிரைவ் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் சார் ஒரு ஜாதகத்தில் பலனை நம்ம ஜாதகத்தில் லக்னத்தை நம்ம தீர்மானிக்கிறோம். அண்ட் தென் ப்ரிடிக்ஷன்ஸும் நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? ஸோ இது ஒரு எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். எப்படி ஒரு லக்னத்தை சரி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கும், பலன் எப்படி எடுக்கிறதுங்கிற விஷயமும் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ரைட். ஸோ இது போன்ற வீடியோக்கு நம்ம சேனல் நிறையா இருக்குது, பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.